இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து தேவையானது, நான் தாளிக்கிறதுக்கு 2 இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் பூவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மல்லித்தழையை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் புதினா இலை, இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கோல்டு வின்னர் ஆயில் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தயிரும் உப்பும் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த கப்புட்ட 3 கப் ரைஸ் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு, பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு இங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு பொடி பண்ணுறதுக்கு 5 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு, இந்த பூவு இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1.5 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 15 வத்தல், 2 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கிடுவோம். பிரியாணி மசாலா. அடுத்து சட்டி வச்சாச்சு. ஆயில் விடுவோமா? ஆயில் வந்து கொஞ்சம் கோல்டு வின்னர் ஆயில், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் சுவை அதிகமாக இருக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். நீங்களும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காயும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. எடுத்து வச்சாச்சு. இது லாஸ்ட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போடுறோம். இதில் வந்து வெங்காயத்தை போடுறோம். ஆனியன், சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை பேஸ்ட் பண்ணி வச்சது சும்மா குறவரப்பாக ஆட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக ஆட்டினா சாதம் க்ரீன் கலராக இருக்கும். குறவரப்பாக ஆட்டினா போதும். லைட்டாக ஆட்டினா போதும். அதுக்கப்புறம் மல்லி இலை, மல்லிச்செடியை, புதினா பேஸ்ட்டும் மல்லி பேஸ்ட்டும் போட்டிருக்கு. சால்ட் போடணுமா இதில்? இல்லை, அதை கடைசியாக போடுவோம். சிக்கனில் தயிரும் சால்ட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ போடுவோம். சிக்கனில் சால்ட்டும் சால்ட்டும் தயிரும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்போ போடுவோம். உப்பு போட்டு தான் பிசைஞ்சு வச்சோம். கொஞ்சம் நேரம் வேகும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சதை போடுவோம். பிரியாணி மசாலா. அடுத்து நம்ம ரைஸை போடுவோம். ஓகே.
நெய் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாமா? அது லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கப்புட்ட 3 கப்பு ரைஸ்க்கு 4 கப்பு வாட்டர் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1.5 கப்பு, மீதி இந்த தண்ணி 4 கப்பு. 3 கப் ரைஸ்க்கு வந்து 4 கப் வாட்டர். 4 கப்பு வாட்ரு தேங்காய் பாலும் சேர்த்து. ஓகே. தேங்காய் பாலையும் வாட்டரையும் சேர்த்து 4 கப்பு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் உப்பு போட்டோம், சிக்கனுக்கு ஊற வச்சுருந்தோம் தயிரில் போட்டு. இப்போ வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரைஸ்க்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுருந்தோமா? கிண்டி விட்டு மூடி போட வேண்டியதுதான், அவ்வளோதான். மூடி போட்டு வச்சோம். இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.